கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஜார்ஜ் ஷெர்வுட் எடி. பிறப்பு 19/1/1871, மறைவு 4/3/1963. சொந்த ஊர் கன்சாஸ், சொந்த தேசம் அமெரிக்கா, தரிசன பூமி இந்தியா மற்றும் சீனா. ஜார்ஜ் ஷெர்வுட் எடி ஜனவரி 19, 1871 அன்று கன்சாஸின் லீவன்வொர்த்தில் சார்ஜ் ஆல்பர்ட் எடி மற்றும் மார்கரெட் லூயிஸ் நார்டனுக்கு மகனாக பிறந்தார். அவரது தந்தை ஒரு தொழிலதிபர் மற்றும் சிவில் விவகாரங்களில் தீவிரமாக இருந்தவர். மேலும் அவரது குடும்பம் வடகிழக்கு அமெரிக்காவை பூர்வீகமாய் கொண்டிருந்தது. எடி பிலிப்ஸ் ஆண்டோவர் அகாடமியில் பயின்றார். மேலும் 1891 ஏல் கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்றார். எட்டி நவம்பர் 10, 1898 ஆலிஸ் மவுட் ஹாரியட் ஆடனை மணந்தார். அவர்கள் மார்கரெட் மற்றும் ஆடன் என்ற 2 குழந்தைகளின் பெற்றோர். ஆலிஸின் மரணத்திற்கு பிறகு அவர் 1946 கேத்தரின் லூயிஸ் கேட்ஸை மணந்தார். ஜார்ஜ் ஷெர்வுட் எடி ஒரு அமெரிக்க மிஷனரி ஆவார். அவர் இந்தியாவிலும் சீனாவிலும் கடினமான பயண ஊழியத்திற்கு பெயர் பெற்றார். எடி 1889 ஒரு கிறிஸ்தவ மாநாட்டில் மீண்டும் உயிர் பெற்றார். எனவே தனது பொறியியல் பயிற்சியை முடித்த பிறகு நியூயார்க்கில் உள்ள யூனியன் இறையியல் கருத்தரங்கில் 1891 முதல் 1893 வரை பயின்றார். அதன் பின்னர் ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கான ஆழமான சுமையை உருவாக்கினார். அவரது தந்தையின் மரணத்திற்கு பிறகு எடி கணிசமான செல்வத்தை பெற்றார். ஆனால் அதில் அவர் அதிகம் ஆர்வம் காட்டவில்லை. பொறியியல் படிப்பிற்கு பிறகு இந்த தலைமுறையில் தேசத்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இளைஞர்கள் கிறிஸ்தவ சங்கத்தில் YMCAவில் சேர்ந்தார். 1893 முதல் 1894 அவர் அமெரிக்காவில் மாணவர் தன்னார்வ இயக்கத்தின் பயணச் செயலாளராக பணியாற்றினார். பின்னர் அவர் பிரின்ஸ்டன் இறையியல் கருத்தரங்கில் பயின்றார். அதிலிருந்து 1896 பட்டம் பெற்றார். இறையியல் படிப்புகள் இருந்தபோதிலும் அவர் எப்போதும் ஒரு உறுதியான சாதாரண மனிதராகவும் மிஷனரியாகவும் பணியாற்ற தனது பாதையில் இருந்தார். அவர் அமெரிக்காவில் தீவிரமாக ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் இருந்து உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மிஷனரிகளாக பணியாற்ற வந்த 16,000 மாணவர்கள் தன்னார்வர்களின் எடி முதன்மையானார். YMCAவின் சர்வதேச குழுவால் இந்திய ஊழியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1896 பம்பாய்க்கு வந்தார். பம்பாய் புபோனிக் பிளேக்கின் நோயால் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் வந்தார். அவர் உடனடியாக பிரித்தானியா குழுவுடன் இணைந்து மீட்பு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கத் தொடங்கினார். 1896 அவர் இந்தியாவுக்கு சென்று YMCAவால் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்திய மாணவர் தன்னார்வ இயக்கத்தில் பணியாற்றினார். அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அதன் செயலாளராக பணியாற்றினார். 1897 எடி மெட்ராஸிலிருந்து கல்கத்தாவுக்கு ஒரு கப்பலில் சென்றார். அங்கு அவர் சுவாமி விவேகானந்தரை சந்தித்து கிறிஸ்தவம் மற்றும் இந்து மதம் குறித்து விவாதித்தார். இந்தியாவில் இருந்தபோது உயர்ஜாதி இந்துக்களை புண்படுத்தாமல் இருக்க அவர் சைவ உணவுக்கு மாறினார். பின்னர் அவர் இந்தியாவின் பல நகரங்களில் தீவிர பயணம் அமைச்சகத்தை தொடங்கினார். இந்தியாவின் ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களிடையே பணியாற்றிய அவர் ஒரு தேசத்தை கிறிஸ்துவமாக்குவதற்கான திறவுகோல் கிறிஸ்துவுக்காக இளைஞர்களை வெல்வது என்று அவர் நம்பினார். இந்தியாவின் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றார் மற்றும் பாலம் கோட்டாவில் தொடங்கி தென்னிந்திய மாணவர்கள் மற்றும் மக்களிடையே ஒரு பயண சுவிசேஷகராக பணியாற்றினார். 1911 அவர் சர்வதேச குழுவால் ஆசியாவிற்கான செயலாளராக நியமிக்கப்பட்டார். அடுத்த 15 ஆண்டுகளை ஆசியா முழுவதும் மாணவர்களுக்கான சுவிசேஷ பணிகளை செய்தார். சீனா, ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ், அருகில் உள்ள கிழக்கு வழியாக துருக்கி, பாலஸ்தீனம், ஈராக், எகிப்து, பின்னர் ரஷ்யா வரை பயணங்களை மேற்கொண்டார். ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் மற்றும் மகாத்மா காந்தியுடனும் விவாதம் செய்தார். நாங்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவதற்காக அனுப்பப்படவில்லை, மக்களை வெல்வதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை அவர் அப்போது உணர்ந்தார். எனவே அவர் உள்ளூர் வாசிகளிடம் அவர்களின் தேவைகளுக்கு சுவிசேஷத்தை சூழ்நிலைப்படுத்துவதன் மூலம் உரையாற்றத் தொடங்கினார். மேலும் அவர்களின் வாழ்க்கையில் கிறிஸ்து உண்மையில் தேவை என்று அவர்களை நம்ப வைத்தார். 1900 ஷெர்வுட் தமிழ்நாட்டில் அமைச்சராக தொடங்கினார். பல பிரிவுகளை கொண்ட பிளவுபட்ட கிறிஸ்தவம் கடவுளுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தாது, ஆனால் அதை தடுக்காது என்று அவர் உணர்ந்தார். எனவே VS அசரியாவுடன் இணைந்து திருநெல்வேலியில் இந்திய மிஷன் சொசைட்டியை நிறுவினார். 1903 அசரியா மற்றும் 1905 இந்தியாவின் தேசிய மிஷனரி சொசைட்டி ஆகியவை சுவிசேஷத்தின் ஒரே நோக்கத்தை நோக்கி அனைத்து வெவ்வேறு கிறிஸ்தவ குழுக்களை
ஊழியங்களையும் வழிநடத்தும் சுமையுடன் இந்தியாவிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களுடன் எடி 1911 ஆண்டு முதல் ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து பயனுள்ள சுவிசேஷ பணிகளை செய்தார். 1915 முதல் 1917 வரை பிரான்சில் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க ஆயுதப்படைகளுடன் YMCAக்களின் பயணச் செயலாளராக இருந்தார். 1921 முதல் 1957 வரை இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் கிறிஸ்தவ அரசியல் மற்றும் வணிக தலைவர்களுடான பயிற்சி வகுப்புகளை நடத்தினார். இப்படி தேவனுக்கென்று உண்மையாய் உற்சாகமாய் உலகம் முழுவதும் சுற்றி திறந்த ஜார்ஜ் ஷெர்வுட் எடி 4/3/1963 ஆண்டு தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.